என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் உனக்கு உணர்த்துவதற்காகவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். மேலும் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தரப்போவது யார் தெரியுமா? உன்னுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு உறவு என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ உன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவால் உனக்கு மிகுந்த மனவேதனையை நீ அடைய யோசிக்கின்றாய். என் தங்கமே, நீ அடையப் போகின்றாய். நீ இதற்கு முன்னால் அந்த மனவேதனையை அடைந்திருப்பாய். ஆனாலும் உன்னை காயப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்று நாம் சற்று விசாரிக்க வேண்டும் அல்லவா? நமக்கு என்ன நடந்தால் என்ன, அவர் செய்தால் செய்துவிட்டு போகட்டும், நம்மை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற அசட்டு தைரியத்தில் நீ ஒருபொழுதும் இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் எந்த ரூபத்தில் வரும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா? எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்லி அறிவுறுத்தி கொண்டு வருகின்றேன். நீ எல்லாம் நடந்து முடிந்த பிறகு, ஐயோ, நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லையே, இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று ஒரு துளி கூட நான் கனவில் கூட நினைக்கவில்லையே, இதை என்னால் நம்ப முடியவில்லையே என்று நீ சொல்லி கொண்டிருப்பாய் அல்லவா? அதுபோன்று நீ ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு முன்கூட்டியே உன் அம்மா நான் எச்சரிக்கின்றேன். இந்த அம்மா உனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை முன்கூட்டியே ஒவ்வொரு முறையும் தெரிவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு என்பதனை நீ புரிந்து கொள். இந்த இரத்த உறவானது உன்னுடைய வீட்டில் வசிப்பவராக கூட இருக்கலாம், உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய குழந்தையாக கூட இருக்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் உனக்கு எந்த நேரத்தில் என்ன துரோகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நீ வாழ வேண்டும். நம்பிக்கை என்பது எல்லோரிடமும் வைக்க வேண்டியதுதான். அதற்காக கண்மூடித்தனமான நம்பிக்கையை யார் மீதும் வைக்க வேண்டாம். அவர்கள் நடவடிக்கையின் மீது நிச்சயமாக உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மீது ஆரோக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் அவைகளை நீ விட்டுவிடலாம். ஆனால் அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி உனக்கும் அவமானத்தை தேடித்தரக்கூடிய விஷயங்களை உனக்கு செய்ய துணிந்து விட்டார்கள். என் தங்கமே, நிச்சயமாக அதில் உன்னுடைய கவனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு அது புரியாது. அவர்களுடைய சிறு வயதில் அவர்கள் என்ன செய்கின்றோம், நாம் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாதவர்கள் அப்படி இருப்பவர்கள். நீ கஷ்டப்படும் பொழுது அப்பொழுதுதான் முன்பு எவ்வளவு தீமைகள் செய்தோம், எவ்வளவு சிரமங்களை ஏற்படுத்தினோம் என்பதனை உணர்ந்து கொள்வார்கள். நாம் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் விட்டுவிட்டோம் என்று என் குழந்தையே, நீ ஒருபொழுதும் வருத்தம் அடையாதே. ஏனென்றால் உன்னுடைய செயல்களுக்கு தகுந்தது போல பலனை நீ அனுபவித்து விட்டாய் என்பதனை உன்னுடைய நினைவில் நீ வைத்துக்கொள். என் பிள்ளையே, நீ அதனால் யாராக இருந்தாலும் சரி, சற்று அவர்களிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும். அவர்களின் நடவடிக்கைகளில் எப்பொழுதும் நீ உன்னுடைய பார்வையை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நாம் நமக்கென்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. உறவுகள் உனக்காக
உடைக்கப்பட்டது அல்ல. ஒருவரின் மீது ஒருவர் அன்பு வைத்து ஒருவரினுடைய விஷயங்களில் இன்னொருவர் அக்கறை கொண்டு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மட்டும்தான் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்கள் உனக்கு தேவையில்லை என்றால் நாளையே உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இன்று நான் உனக்கு காட்டிக் கொடுக்கின்ற இந்த அறிகுறிகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு தேடித்தந்த அவமானத்தையும் தேடித்தராமல் நீ முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காக. நாளை செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இதை சார்ந்துதான் உனக்கு அமையும். உனக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டால் மீண்டும் ஒரு நல்ல பெயரை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு எளிதாக யாருக்கும் இது கிடைத்து விடாது. என் பிள்ளையே, நீ உன்னை பற்றி பேசுகின்ற வார்த்தைகளில் நேர்மறையான சிந்தனைகள் இருக்க வேண்டும். என் தங்கமே, நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இது போன்ற பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட வந்துதான் எப்பொழுதும் போய்கொண்டிருக்கின்றது. உனக்கு எளிதாக கெட்ட பெயரை வாங்கி தந்து விடுவதில் குறியாக இருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீ இதில் கவனமாக இருக்க வேண்டும். உன் அம்மா நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்டு உன்னுடைய வெகுளித்தனத்தை கண்டு நான் சிரிப்பதா இல்லை அழுவதா என்றே எனக்கு தெரியவில்லை. என் தங்கமே, உன்னுடைய வெகுளித்தனத்தை அதை நான் கண்டு சிரிப்பதா இல்லை அழுவதா என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றாய் அல்லவா? என்ன சொன்னாலும் அதன் உண்மைத்தன்மையை கூட நீ அறிவது இல்லை. அதை அப்படியே நம்பிவிடுகின்றாய் அல்லவா? ஆனால் உனக்குள் எத்தனை கலகத்தை ஏற்படுத்துவதற்காக உன்னோடு பழகுகின்றார்கள் என்பதனை நீ அறியாமல் இருக்கின்றாய். பிரச்சனைகள் வந்த பிறகுதான் நீ அதை உணர ஆரம்பிக்கப் போகின்றாய். அதனால் மனிதர்களுடைய மனம் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு இன்னொருவரிடம் வேறொன்று பேசிவிட்டு செல்லும் சாதாரண மனிதர்களைப் போல நீ மற்றவர்களை நம்பாதே. உன்னிடம் உன்னை பாராட்டி விட்டு மற்றவர்களிடம் உன்னை ஏசிவிட்டு செல்கின்ற இந்த உலகம்தான் நல்லவற்றையும் கொண்டு செல்கின்றது என்பதனை மனதில் நீ வைத்துக்கொள். அதனால் என் தங்கமே, எல்லோரிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக மாறிவிட்டது. யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடாதே. உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரி என்று படுகின்றதோ அதனை நீ செய்து கொண்டே வர வேண்டும். என் தங்கமே, உதாரணத்திற்கு குடும்பம், சொத்து, தகராறு சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் என் குழந்தையே, நீ அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னை ஏமாற்றுவதற்காக பல குழிகள் அங்கே தோண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த குழியில் நீ விழுந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாமல் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நீ தப்பித்து கொள்வாய். இங்கே ஒருவரை ஏமாற்றுவதற்கும் ஒருவருக்கு துரோகம் செய்வதற்கும் யாருக்கும் எந்த ஒரு மனசாட்சியும் உறுத்துவதாக தெரிவதில்லை. எளிதாக செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள். யார் எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? யார் எப்படி போனால் என்ன, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தால் போதும் என்றுதான் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். என் செல்லமே, இது போன்ற மனிதர்களைப் போல எப்பொழுதும் நீ இருக்க வேண்டாம். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் என் குழந்தையை, நீ கதறி எழுவதை நான் கண்கூடாக கண்டேன். உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து அவர் தனக்கென்று இருக்கின்ற அதனை மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது
அது நீதிமன்றத்தில் இருக்கின்றது என்பதும் இந்த அம்மாவிற்கு தெரியும். என் தங்கமே, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் என் குழந்தையே, நீ ஒரு நாள் கதறி அழுததை இந்த அம்மா நான் கண்கூடாக கண்டேன். ஒருவரினுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து குழப்பத்தில் இருக்கும் பொழுது அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளையெல்லாம் செய்து அதை தனக்கென மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது அவையெல்லாம் தெரிந்து வரும் பொழுது நாம் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக பெரிய துரோகங்களுக்கு நடுவிலா இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தை நீ இப்பொழுது மனவேதனையை அனுபவித்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நீ கவலைப்படாதே. உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. தாயே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உனக்கு ஒரு முக்கியமான வாக்கினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மா சொல்வதை கேட்டு நீ பயப்பட வேண்டாம். உன் அம்மா என்றுமே உனக்கு ஒரு நல்ல விஷயங்களைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. நான் சொல்கின்றதை நீ மனதார கேட்டு இந்த அம்மாவின் வாக்கின்படி நடந்தால் போதும். உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு தானாகவே வந்து சேர்ந்து விடும். நீ யாரை அதிகம் நம்பினாயோ, யார் மீது அதிக அன்பு செலுத்தினாயோ, அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன்னுடன் இருந்தவர்கள் அல்லவா? நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாயோ, அந்த அன்பை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் என் பிள்ளையே, இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருக்கின்றது. அதற்கு காரணம், அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மனவேதனையை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களில் நீ தொலைத்து விட்டாய். என் தங்கமே, மனமாறுதல் கூட அடைய முடியாமல் கண்ணீருக்கு மட்டுமே அதிகமான வேலையை கொடுத்து விட்டாய். மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வேறு விதமாக நடந்துவிட்டது. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் முன்பு போல உன்னால் தெளிவாக செய்ய முடியவில்லை. இவையெல்லாம் இன்று எங்கே உன்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது தெரியுமா? இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதற்காக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு என் பிள்ளையின் வாழ்க்கை இவ்வாறு இக்கட்டான சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது. என் குழந்தையே, உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால்தானே உன்னுடைய மனது நிம்மதியடையும். என் பிள்ளையே, என் தங்க பிள்ளையே, நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவரினுடைய மனது எவ்வளவு காயப்படும் என்றோ, ஊர் என்ன பேசும் என்றோ, சமுதாயத்தில் எவ்வளவு அவமானம் வரும் என்றோ, குடும்ப கௌரவம் உடைக்கப்படும் என்றோ ஒரு துளியாவது எண்ணி பார்க்க வேண்டாமா? எப்படியெல்லாம் ஒருவரினுடைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஒரு கேவலமான விஷயத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் இருந்திருக்கும், எத்தனை இழிவான எண்ணங்கள் இருந்திருக்கின்றது. ஒரு முறை என் குழந்தை நீ சிந்தித்து பார்த்திருந்தால் மதிப்பும் மரியாதையும் குறையாமல் இருந்திருக்குமே. மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதியில்லாத குணங்கள் அல்லவா இந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு
வந்திருக்கின்றது. இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கைக்குள் உண்டான அவப்பெயர் நிச்சயமாக ஒரு நாளும் அந்த பெயர் மறையாது. என் அன்பு தங்கமே, உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன். இவர்களுக்குள்ளான தொடர்பு இதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை என் தங்க பிள்ளை. அவர்களை பற்றி இந்த நேரத்திலாவது உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நீ நிச்சயமாக மனசந்தோஷம்தான் அடைய வேண்டும். என் குழந்தையே, இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளுக்கும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் கற்றுக் கொடுத்ததைப் போல வேறு எதுவும் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மற்றது எல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள். ஆனால் இது எதிர்பாராத ஒரு கொடுமை அல்லவா? முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும். இப்பொழுது ஆரம்பம் என்பதனால் என் குழந்தையே, நீ தாங்கிக் கொள்ள முடியாது தவித்து கொண்டு நிற்கின்றாய். ஆனால் இந்த சூழ்நிலை மாறும், இந்த காலம் மாறும். அது மட்டுமல்ல, உன் கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போகும். அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ நிச்சயமாக உனக்கு அமையும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நம்பிக்கை துரோகத்தில் செய்தவர்களின் நிலைமையை கண்டால் உன் அம்மா எனக்கு அத்தனை பரிதாபமாக உள்ளது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக, யாருடைய பேச்சினையோ கேட்பதற்காக, யாருடைய மனதையோ காயப்படுத்துவதற்காக அல்லது சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ, இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். என் தங்கமே, நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அவர்களுக்கு அவர் நம்பிய உறவு அதிகமாக காண்பித்து கொடுத்துவிட்டது. என் செல்ல பிள்ளையே, ஏன் இப்பொழுதெல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனினுடைய பாவ கணக்கு அதிகமாகும் பொழுது உடனுக்குடன் தண்டனையை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது. உன் அம்மா நான் சொல்வது, இந்த இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உனக்கு துணை நிற்கும் பொழுது, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களின் அழிவு உன்னுடைய கண்முன்னே நிகழும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இப்பொழுது வருகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கே கொடுக்கின்றவர்களை உன் தாயானவள் நான் ஒரு நாளும் நன்றாக இருக்கும்படி செய்ய மாட்டேன். என் தங்கமே, நீ வேண்டுமா ஆனால் அவர்கள் உன் உறவு என்று அவர்கள் செய்த துரோகத்தை நீ மறந்துவிடலாம். ஆனால் ஒரு நாளும் உன் அம்மாவினுடைய பாவ கணக்கிலிருந்து அது விலகியே விடாது. என் தங்கமி, நீ மற்றவர்களிடத்தில் இரக்க குணத்தோடு அன்பு பாராட்டுகின்றாய். ஆனால் அவர்களுக்கான விதை துரோகத்தில் அல்லவா ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி இருந்தால் வாழ்க்கையே முள்செடி போல ஒவ்வொரு நாளும் அவர்களை குத்தி குத்தி கிழித்து கொண்டிருக்கின்றது. அதை யாராவது தடுத்து நிறுத்த முடியும்? அவர்களின் வினைப்பயனை அவர்களே அனுபவிக்கின்றார்கள். என் தங்கமே, அனுபவித்து கொண்டும் இனிமேல் இருக்க போகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்ட காலம் உன்னை விட்டு சென்றுவிட்டது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு, நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதனை நீ சரியாக செய்து கொண்டிரு. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பேசிய இவர்களினுடைய எண்ணங்களை நீ ஒருபொழுதும் உண்மை என்று ஆக்கிவிடாதே. அந்த கேடுகெட்ட ஜென்மத்திற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ளாதே. அவர்கள் என்ன செய்தாலும் சரி என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயம் சரி என்று காண்பித்து கொடுக்க வேண்டும். உன்னை விட்டு பிரிந்ததற்கும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை தவறு செய்துவிட்டோம் என்று அவர்களே வருந்தி உன்னிடம் வந்து சேர்வார்கள். என் தங்கமே, இது இந்த அம்மாவினுடைய சத்திய வாக்கு. அவர்கள் முழுவதுமாக வருந்த போகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள்
அவர்கள் எடுத்த தவறான முடிவினால் அவர்களின் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கின்றது என்றும் இனி மீண்டும் சரியாக்குவது என்பது முடியாத காரியம் என்றும் அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் நம்பிய உறவு அவர்களுக்கு கொடுத்து விட்டது. அதனால் என் தங்கமே, இனி உன் அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.